உசுருக்குள் கோயில் கட்டி ஒன்னுக்குள் வச்சு கொண்டாடினே மழை வேண்டாலே மண் வாசம் நினைச்சாலே பூவாசந்தான் மனமே விளக்காய் ஏற்றி வைப்பேன் உன்னை படங்கோல் மனசில் ஏற்றி வைப்பேன். இந்தி தீர்ப்புக்கு எதிராக மாணவர்கள் கிளர்ச்சியில் ஏற்பட்ட அரசியல் புரட்சியில் அதிகாரத்தில் வந்தவர்கள் இதுபோல இன்னொரு மாணவர் கிளர்ச்சி இந்த மண்ணில் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக மாணவர்கள் அரசியல் பேசக்கூடாது என்று கொண்டு விட்டார். சொல்லு ஐயா, என் புருஷனை போடிச்சு பிடிச்சி சும்மாயமா பிடிச்சிட்டு போச்சு. அம்மா சாராயம் கட்டினாரு. யாரெல்லாம் இந்த பிள்ளை இந்த அம்மா உள்ள விட்டுட்டாரு. போமா போமா போமா. ஐயா தெரியாம காய்ச்சிட்டாரு. போமாங்கிட்டு ஒரு கொலகாரப்பைய கூட ஒரு தாலியத்தான் இருப்பான். உன் புருஷன் செஞ்ச வேலைக்கு ஊர் தாலியெல்லாம் அறுத்து போடுவான். போமாங்கிட்டு அப்படின்ற இவன் ஏண்டா அந்த டாஸ்மார்க்க மூடலைன்னா கள்ளச்சாராயம் வந்துடும். எவ்வளவு பெரிய இயக்கத்தனம். அப்புறம் அதுக்கு போலீஸ், அதுக்கப்புறம் நிர்வாகம், இது வந்துடும் அது போயிடும் சொன்னா எப்படி இருக்கு? இப்படியா பேசுறது? 5 வயசு பிள்ளைய கற்பழிச்சிடறான், 60 வயசு அம்மாவையும் கற்பழிச்சிடறான். அப்ப விபச்சார விடுதியை திறந்து விட்டுரும் சொன்னா எப்படி இருக்குன்னு சேர்ப்புகள் அடிக்க மாட்டார். அப்ப நீ கள்ளச்சாராயம் வந்துருங்கிறதுக்காக திறந்து விடுறேன்னா கட்டுப்படுத்துறா. உங்க உடன் பிறந்தவன் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்தா ஒரு சொட்டு போத, ஒரு கள்ளச்சாராயம், ஒருத்த மது, கஞ்சா, பான்பராட்டு, சிகரெட்டு, குட்டா வித்துறான்னு சொல்லு. நோக்கம் இருக்கு, இருக்கக்கூடாது, இருக்காது. அப்படித்தான் என்ன தோன்றுகிறது. இத்தனை ஆண்டுகளில் அவரை போல ஒரு தலைவர் வந்துவிட மாட்டாரா என்று நாம் இன்னும் ஏங்கி இருக்கிற நிலையில் தான் நாடு மக்களும் கேட்கும். இங்கே வழிபாட்டை விமர்சித்த இவர்கள் சிலை வழிபாட்டை போற்றினார். கடவுளை விமர்சித்தவர்கள் கதாநாயகனை போற்றினார். எந்த பள்ளி கல்லூரி விழாக்களிலும் அரசு விழாக்களிலும் ஆண்டோர்கள் சான்றோர்கள் அறிவார்ந்தவர்கள் மக்களை மேடையேற்றுவதற்கு பதிலாக திரைப்பட நடிகர்கள், திரைப்பட இயக்குநர்கள், திரைப்பட நடிகைகள், கதாசிரியர்கள் இவர்களை ஏற்றி பேச வைத்து ஓ இதுதான் காந்த பிரபுகள் போல இருக்கிறது, இதுதான் உச்சம் போல இருக்கிறது என்று உள்ளத்தில் விளைத்து இன்று சினிமாவே ஒரு சித்தாந்தமாக மாறி இருக்கிறது. பேரளவு நிகழ்ந்துவிட்டது. என்ன வளர்ச்சி இது? அப்ப வளரல. நீங்க வந்து இப்ப உங்ககிட்ட கேட்கிறேன், ஜல் ஜீவன் ஒரு திட்டம் வருது. மத்திய அரசு தண்ணி விடுது. தண்ணி டெல்லியில இருந்து வரணும்னா இங்க இருந்து வரணும், இங்க இருந்தாலும் எடுத்து கொடுக்கணும். ஏன் மண்ணில் இருந்து என் மக்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு நீங்க எது வர்றீங்க? இந்த சூரியசுங்கிறவன் யாரு? அவன் யாரு? இதெல்லாம் படிக்கணும், நீ படிக்கணும், தயவு செய்து படிக்கணும். ஐயா நக்கீரன் எழுது, நீர் எழுத்து படிக்கணும். அண்ணன் சொன்னதுதான் அந்த புத்தகம் வாங்கி படிக்கணும். சின்ன புத்தகம் தான், ரொம்ப படிக்காத, 10 புத்தகத்திலே எல்லாம் செய்யணும். அவன் அயோக்கிய பிரான்ஸ்ல இருந்து போய் உலக வங்கியில கடன் வாங்குது. அந்த கொள்வியா 250 கோடி. அதுக்கு அவன் சொல்றது இவன்கிட்ட ஒரு நதியை கொடுன்றான். சரி நதியை தானே கேட்கிறான், என்ன பண்ண போறான்னு கொடுத்துறான். அதுல இருந்து நதியிலிருந்து தண்ணி எடுக்காத, விவசாயத்துக்கு பயன்படுத்தாத, ஒரு சொட்டு தண்ணி உனக்கு உரிமை இல்லை, நதி எங்குதுன்றான். கடைசி அவன் கொடுக்கறதான் தண்ணி, அவன் சொல்றதான் காசு. முடியாத வங்கி வாங்க தம்பி. ஒன்னு நீங்க வச்சுக்கணும், என் பிள்ளை பேசினாலும் நான் சொன்னதான். உன் செல்போன்ல எத்தனை ஜி வரணும், ஆனா கஞ்சி விவசாயி நான் தான் கொடுத்தேன். நீ சாப்ட்வேர் இன்ஜினியர், சாப்ட்வேர்ல வேலை செய்யலாம், சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகனா இருக்கிற பில்கேட்ஸ் 2,76,000 ஏக்கர் விவசாயம் பண்றான். இன்னைக்கு அமேசான் பிரைம் வீடியோ இருக்குல்ல, அதனுடைய உரிமையாளர் பல லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாயம் செய்யறான். ஏன்? நிலையான பொருளாதாரம், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறான். பாலின் சந்தை மதிப்பு தமிழ்நாட்டில் 3 லட்சம் கோடி, சாராய சந்தை 50,000 கோடி. அன்னைக்கு இவ்வளவு நலத்திட்டத்தை நிறைவேற்றியவன் தாத்தன் ஒரு சொட்டு மது நாட்டில் வச்சிருந்தான் சொல்லு. இவன் கண்ணு கடை கூட திறக்கல, ஒத்துக்கல.
பொண்ணுக்குழு வச்சு கொண்டாடினே மழை பெய்யாதாலே மண் வாசம் நினைச்சாலே பூவாசந்தான் மலமே விளக்காய் ஏற்றி வைப்பேன் உன்னை படபோல் மனசில் ஏற்றி வைப்பேன். இவ்வளவு நேரம் நான் பேசுறது எதுவும் உங்க மனசுல நிக்கல.